சிவாய நமஹ. அடியாருக்கு அடியான் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் 2026 மே மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலிருந்து 9ஆம் பாவத்திற்கு செல்கிறார். ஒவ்வொரு வருடமும் குரு பயிற்சி நடக்குது. இருந்தாலும் கூட இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய 2ஆம் பாவத்திற்கு உடையவர், இன்னொன்று உங்களுடைய 5ஆம் பாவத்திற்கும் உடையவர். 5க்கு உடைய குரு பகவான் 9லே செல்வது யோகம். 9ல் தானே போகிறார் அப்படின்னா அது மட்டும் இல்லை, உச்சம் அடைகிறார். உச்சம்னா எந்த அளவுக்கு உச்சம் அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் காரியத்திலே கண்ணாக இருந்து உங்களுக்கு சாதனை பண்ணி வைப்பார். அது நல்ல பலனா நல்லது, கெடுபலன்னா கெடுபலன். இப்போ உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய இடத்துல இருக்கார் குரு பகவான். அதனால் உச்சம் பெறுவது நல்லது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. 9ஆம் இடத்துல உச்சம் அடைவது மிக மிக நல்லது. இது வருஷம் நடக்கக்கூடியதானா கிடையாது. சாதா குரு பயிற்சி வருஷம். ஆனால் உச்சம் பெற்ற அந்த குரு பகவான் 12 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியதான மிக மிக அரிய வாய்ப்புகளை வழங்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளை வழங்கக்கூடியதான ஒரு நல்ல குரு பயிற்சி வரக்கூடிய காலங்க அது. முக்கியமாக இந்த காலத்தில் விருச்சிக ராசிக்காரங்க பல நல்ல விஷயங்களை துவங்குவாங்க. பற்பல நல்ல விஷயங்கள் மூலமாக குடும்பத்திலே பல நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். பல நல்ல நிகழ்வுகள், திருமணமாக அவங்களுக்கு திருமணம் நடக்கிறது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது, குழந்தை நல்ல படிப்புகளை சேர்வது, யாராவது வீட்டில் ரித்து ஆகாத பெண் குழந்தைகள் இருக்காங்க, ரொம்ப நாளாக அவங்களுக்கு ரித்து ஆகக்கூடிய காலம் வந்தாலும் ரித்து ஆகாமல் இருக்காங்களா, கண்டிப்பாக குழந்தைகள் ரித்து ஆகிறது, எண்ணற்ற நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியை குரு பகவானுடைய பார்வை இருக்குது. அவருடைய விசேஷ பார்வை, ஒவ்வொரு கிரகத்துக்கும் சமசப்தம பார்வை இருக்குது. குரு பகவானுக்கு இன்னொரு சிறப்பு என்ன, விசேஷ பார்வை 2 இருக்குது. இந்த 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவருடைய 5ஆம் பாவமாக விருச்சிக ராசியாகிய உங்களை பார்க்கிறார். 2 கூடையவன் 9ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் பார்வமாக உங்களை பார்க்கிறார். இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால், தனஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்திலே அமர்ந்து அவருடைய பார்வையாலே உங்களை பார்க்கின்றபடியினாலே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க, உடல் ஆரோக்கியமாக இருப்பீங்க, முன்பை விட பன்மடங்கு பலத்துடன் செயல்படுவீங்க, யானை பலம் உங்களுக்கு ஏற்பட போகுது. அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்கிறார். 3ஆம் வீடுங்கிறது சகோதர ஸ்தானம். சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு பெரிய நன்மைகள் கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அடுத்தது இது இந்த 3ஆம் பாவத்தை பார்க்கறது சமசப்தம பார்வை, எல்லா கிரகத்துக்கும் இருக்கக்கூடியதான ஒரு பார்வை. அது நேர் பார்வைன்னு பேர். 180 டிகிரியில் பார்க்கக்கூடியதான ஒரு பார்வை. அதனால தான் இந்த 3ஆம் வீட்டை பார்க்கிறார். அடுத்ததாக இன்னொரு விசேஷ பார்வை குரு பகவானுக்கு 9ஆம் பார்வை. அந்த 9ஆம் பார்வையாக விருச்சிக ராசியினுடைய 5ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தை இருக்குது அல்லது ஆண் குழந்தை இருக்குது, அடுத்து இன்னொரு ஆண் குழந்தையோ அல்லது இன்னொரு வேறு ஏதாவது பெண் குழந்தையோ வேறு இல்லை, அந்த குழந்தை இல்லாமல் வேறு விதமான குழந்தையாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதே மாதிரியே பிறக்கும். அவங்க என்ன மனசாக சங்கல்பம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தை குரு பகவான் வழங்குவார். 5ஆம் பாவத்தை 9ஆம் பாவமாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து குழந்தை ஸ்தானமாக இருக்கக்கூடிய புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனாலே உங்களுக்கு இந்த யோகம். அதனால் நல்ல பலன் கிடைக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகான்களை வழிபாடு செய்து வாருங்க, நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமஹ.